வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். அந்த அழகான காட்டோட ஓரத்துல ரொம்ப பழமையான பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துல பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. அந்த மரத்தோட ஒரு கிளையில ஒரு சின்னஞ்சிறு குருவிக்குட்டி தன் அம்மாவோட வசித்து வந்தது. அதோட பக்கத்து கிளையிலேயே ஒரு காக்காவும் தன் குட்டியோட வாழ்ந்துட்டு வந்தது. குருவிக்குட்டியும் காக்கை குட்டியும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. 2 பேரும் தினமும் காலையில எழுந்திருச்சதும் அந்த ஆலமரத்தை சுத்தி ஜாலியா பறந்து விளையாடுவாங்க. மரத்துல இருந்து கீழே விழுகிற சுவையான பழங்களை தேடி பிடிச்சு எது கிடைச்சாலும் 2 பேரும் சமமா பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஒரு நாள் காலையில வழக்கம் போல குருவிக்குட்டி எழுந்திருச்சு விளையாட கிளம்புச்சு. ஆனா அன்னைக்கு வானம் திடீரென அப்படியே இருண்டு போச்சு. கருப்பு மேகங்கள் எல்லாம் கூடி பலத்த காற்று வீசத் தொடங்குச்சு. இத பார்த்த குருவியோட அம்மா, கண்ணா, வானம் சரியில்லை, இன்னைக்கு பலத்த மழை வரப்போவது போல இருக்கு, நீ கூட்ட விட்டு வெளியே எங்கேயும் போகாதே, பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு எச்சரிச்சது. ஆனா அந்த சின்ன குருவிக்குட்டி விளையாடணுங்கிற ஆசையில, அம்மா, நான் கொஞ்ச நேரத்துல விளையாடிட்டு வந்துடுறேமா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா பேச்சை கேட்காமல் வெளிய பறந்து போயிடுச்சு. குருவிக்குட்டி வெளிய போன சில நிமிடங்களிலேயே, ஐயையோ, வானமே பிளந்து கொட்டுற மாதிரி பயங்கரமான மழை பெய்ய தொடங்குச்சு. அதோட சேர்ந்து சூறாவளி காற்றும் பலமா வீசியது. அந்த சின்ன குருவிக்குட்டியால காற்றை எதிர்த்து சரியா பறக்கவே முடியல. மழை துளிகள் பட்ட உடனே அதோட மெல்லிய சிறகுகள் எல்லாம் நனைஞ்சு ரொம்ப பாரமாயிடுச்சு. பயந்து போன குருவிக்குட்டி எப்படியாவது தப்பிக்கணும்னு ஓடிப்போய் பக்கத்துல இருந்த ஒரு புதருக்குள்ள ஒதுங்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ திடீர்னு வீசிய பலத்த காத்துல மரத்துல இருந்த ஒரு பெரிய கிளை உடைஞ்சு குருவிக்குட்டி பக்கத்துல பயங்கர சத்தத்தோட விழுந்தது. அத பார்த்து மிரண்டு போன குருவிக்குட்டி, அம்மா, காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கொண்டே தடுமாறி கீழே விழுந்துருச்சு. சிறகுகள் நனைஞ்சதால அதால நகரக்கூட முடியல. அந்த சமயத்துல குருவிக்குட்டிய தேடி வந்த அதோட நண்பன் காக்கை குட்டி இத பார்த்துடுச்சு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம மழையில பறந்து வந்து, நண்பா, கொஞ்சமும் பயப்படாதே, நான் இருக்கேன் அப்படின்னு தைரியம் சொல்லி தன் நண்பனை தூக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா குருவியின் சிறகுகள் நனைஞ்சு கனமா இருந்ததால காக்கை குட்டியால அதை தூக்கவே முடியல. காக்கை குட்டி உடனே புத்திசாலித்தனமா யோசிச்சது. பக்கத்துல இருந்த பெரிய பெரிய மமர இலைகளை தன் அலகால் பறிச்சு கொண்டு வந்து குருவிக்குட்டி மேல மழை தண்ணி படாதபடி ஒரு குடை மாதிரி மூடி மறைச்சு வச்சது. அப்புறம், நண்பா, நீ பயப்படாம இங்கேயே இரு, நான் வேகமா போய் உன் அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பலத்த மழையையும் பொருட்படுத்தாம ஆலமரத்தை நோக்கி வேகமா பறந்தது. நேரா குருவியின் கூட்டிற்கு போய், அம்மா, இங்க குட்டி கீழே விழுந்துடுச்சு, மழையில நனைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு பதற்றத்தோட கூப்பிட்டது. விஷயத்த கேட்டதும் குருவி அம்மா பதறி அடிச்சுக்கிட்டு காக்கை குட்டியோட உடனே அந்த இடத்திற்கு பறந்து வந்தது. கீழே விழுந்து நனைஞ்சு போயிருந்த தன் குட்டிய பார்த்ததும் அம்மா குருவிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. கண்ணா, உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டே தன் சிறகுகளால் குட்டி குருவிய அணைச்சு சூடு கொடுத்துச்சு. அப்ப குட்டி குருவி தன் அம்மாவை பார்த்து, அம்மா, நான் பயந்துட்டேம்மா, ஆனா என் நண்பன் காக்கா என்ன தனியா விட்டுட்டு ஓடி போகல, மழை நடுவுலயும் எனக்கு இலைகளை வச்சு கொடை பிடிச்சு உங்களையும் கூட்டிட்டு வந்து என்ன காப்பாத்தினா அப்படின்னு கண் கலங்க சொன்னது. இதை கேட்ட குருவியின் அம்மா காக்கை குட்டிய ரொம்ப அன்போட பார்த்து, உண்மையான நண்பன் அப்படின்னா நாம கஷ்டப்படுற நேரத்தில் கூடவே இருந்து உதவுறவன் தான், நீ இன்னைக்கு அத ரொம்ப அழகா நிரூபிச்சுட்டப்பா அப்படின்னு பாராட்டி நன்றி சொன்னது. சிறிது நேரத்துல மழையும் நின்று சூரியன் வெளிவந்தது. 3 பேரும் பத்திரமா கூட்ட போய் அடைஞ்சாங்க. குருவி குட்டியும் காக்கை குட்டியும் மரக்கிளையில அமர்ந்து பேசிக்கிட்டாங்க. குட்டி குருவி சிரிச்சுக்கிட்டே, இனிமே மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அம்மா சொல்ற பேச்ச கேட்டு சமத்தா வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், வெளிய வரமாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுச்சு. அதை கேட்டு காக்கை குட்டியும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா நண்பா, அது மட்டும் இல்லாம உண்மையான நட்புங்கிறது சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் கூட இருக்கிறது இல்ல, ஆபத்திலையும் கஷ்டத்திலையும் கூடவே இருக்கிறதுதான் அப்படின்னு சொல்லுச்சு. அன்னையில இருந்து அந்த 2 குட்டி பறவைகளின் நட்பும் இன்னும் ரொம்ப ஆழமாகவும் பலமாகவும் மாறுச்சு. நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள்.
இன்னும் இதுபோன்ற அழகான கார்ட்டூன் கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.